எளிமைக்கு சொந்தக்காரர். அதே ஒரு எப்போ போனாலும் கூட அந்த கிராமாந்திர மண் வாசனை ஐயாவுடைய வீட்டில் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியில் துணைத் தலைவராக இருக்கும் பொழுது பல முறை கட்சி பணிகளுக்காக செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஒரு முறை அகில இந்திய தலைவரை அழைத்து கொண்டு சென்றிருந்தேன். அவர் இல்லத்திலே சந்தித்து விட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு வெளியே வந்தோன்னே எங்கிட்ட முதல்ல கேட்ட ஒரு கேள்வி, இப்படியெல்லாம் சிஎம் இருப்பாங்களா அப்படின்னு. ஏனென்றால் எங்களுடைய தலைவர்கள் பல சிஎம்மை பார்த்துருக்கோம், பல இடத்துல பழகி இருக்கின்றோம், பல சிஎம்ல உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த தலைவர்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளியே குறிப்பாக நார்தன் இந்தியாவில் டெல்லி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பிம்பம், ஒரு கட்டமைப்பு இருக்கும். இப்படித்தான் முதலமைச்சர் இருப்பார்கள், இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசு நிர்வாகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு. ஆனால் ஐயாவுடைய இல்லத்தில் வந்து பார்த்துட்டு சந்திச்சுட்டு வெளியே போனோன்னே கேட்ட முதல் கேள்வி, இவ்வளவு எளிமையாக இந்த மனிதன் இருக்கின்றாரே எப்படி என்று. பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க, நீங்களும் வாங்க நான் போலான். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும்.